2024 IPL தொடரில் அதிக அதிரடி பேட்ஸ்மேன்களை கொண்ட அணியாக இருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அந்த அணியின் பேட்டிங் வரிசையிலேயே குறைந்த ஸ்ட்ரைக் ரேட் கொண்டவர் என்றால் அது அந்த அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் தான். இந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் அதிரடி ஆட்டம் ஆடி ஆட்டமிழந்த சென்ற பின் ஸ்ரேயாஸ் களத்துக்கு வந்தார். பில் சால்ட் 37 பந்துகளில் 75 ரன்கள், சுனில் நரைன் 32 பந்துகளில் 71 ரன்கள், ஆண்டி ரசல் 12 பந்துகளில் 24 ரன்கள் அடித்து இருந்த நிலையில் ஸ்ரேயாஸ் குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் பேட்டிங் செய்து அணிக்கு பாதகமாக இருப்பார் என்றே பலரும் நினைத்தனர். ஆனால் 10 பந்துகளில் 28 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் ஸ்ரேயாஸ். அதாவது 280 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்து கொல்கத்தா அணியிலேயே அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்த பேட்ஸ்மேனாக முத்திரை பதித்தார். சாம் கரன் வீசியவரில் தொடர்ந்து 4 பந்துகளில் 3 6 ஒரு 4 அடித்திருந்தார் ஸ்ரேயாஸ். அவர் ஆட்டமிழந்த பின் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 261 ரன்கள் குவித்தது.